நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சம்பவத்திற்கு நிகராக சேலத்தில் ஒரு பாலியல் குற்றச்சம்பவம் நடந்திருக்கிறது. குற்றச்சம்பவத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தாவேகா பிரமுகர் யார்? பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களுக்கு எதிராக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? பார்க்கலாம் இந்த காணொளி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சம்பவம் என்பது உள்ளபடியே எல்லோருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் மன வலியையும் வேதனையும் கொடுத்த ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது. அதற்கு பின்னால் பிறகு அதிமுகவை சார்ந்த சில முக்கிய புள்ளிகள் பிரமுகர்கள் எல்லாம் அதற்கு பின்னால் இருந்ததை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இதை போலவே பொள்ளாச்சியில் எப்படி பெண்களை அழைத்து வந்து ஏமாற்றி பாலியல் தொல்லை கொடுத்து அதையெல்லாம் காட்சி செய்து கொடூரமான முறையில் அவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதோ அப்படிதான் இன்றைக்கு சேலம் அடுத்த நெய்காரப்பட்டி புத்தூர் அகரகாரம் பகுதியைச் சேர்ந்த நபராக இருந்திருக்கிறார். இந்த நபர் மணிகண்டன், தாவேகாவுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரமுகராக அந்த பகுதியில் அறியப்படக்கூடிய மணிகண்டன் தான் தற்போது வசமாக சிக்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட பொள்ளாச்சியுடைய சம்பவம் எப்படி ஒரு கொடூரமான சம்பவமோ அப்படி ஒரு சம்பவம் எங்கேயுமே எந்த பகுதியிலும் இந்த நாட்டின் எந்த மூலையிலும் நடக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் இல்லையா, அதற்கு நிகரான ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு தாவேகா பிரமுகர் செய்திருக்கிறார். அவர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சமீபத்தில் ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகி அந்த ஆடியோல ஒரு பெண் பேசக்கூடிய சில தகவலை நம்ம கேட்டிருக்கோம். அந்த ஆடியோல சமூக வலைத்தளங்கள்ல அந்த ஆடியோ பரவலாக சுற்றி வருகிறது. அந்த ஆடியோல அவங்க சொன்ன தகவலின்படி பார்த்தா 50 பேருடைய வீடியோ, 50 பேரோட இந்த நபர் நெருங்கி பழகிய வீடியோ, ஆபாச வீடியோக்களை எடுத்து வைத்திருக்கிறார் இந்த நபர். அவங்களே அதுல 8000க்கும் மேல வீடியோக்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. எப்படி இவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத அவங்க சொல்லுகிற பொழுது அவங்களுக்கு ஒரு கடன் தொல்லை இருந்திருக்கு. அந்த கடன் தொல்லை காரணமாக ரோட்ல நின்று கண்ணீரோட அழுதுட்டு இருக்கப்ப இந்த நபர் யாரு, தாவேகா பிரமுகர் இருக்காரு இல்லையா, அவர் அங்க போய் உங்க விஜய் உயிரென வரவா அப்படின்னு பாட்டு பாடுவார்னு பார்த்தா பாட்டு பாடல. அவங்களை அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு உதவி பண்ணுவதாக சொல்லி பிறகு அவங்களோட நெருங்கி பழகி அதையும் வீடியோவாக பதிவு பண்ணி எடுத்து வச்சிருக்காரு. இந்த உங்க விஜய் உயிரென வரவா அப்படின்ற பாடல் பாடக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர் இந்த அயோக்கியத்தனமான கீழ்த்தனமான வேலையை பார்த்திருக்காரு. ஒரு ஓட்டல் அறையில இருக்கிறப்ப இவங்க அந்த போனை எடுத்து பாக்குறாங்க, அவருடைய கைபேசி எடுத்து பாக்குறப்ப அதுல இப்படி ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க பாதிக்கப்பட்ட இந்த பெண். பிறகு தனக்கு நேர்ந்த நிலைமை யாருக்கும் நடக்க கூடாது என்பதற்காக இன்றைக்கு அதை பொதுவெளியில் கொண்டு வந்திருக்கிறார். தனக்கு நேர்ந்திருக்கிறது, பிறகு தன்னையும் இப்படி காட்டி மிரட்டுறது. இந்த நபர் இப்படி பல பெண்களோட பழகி பேசி அவர்களோடு நெருங்கி இருந்து அந்த புகைப்படங்களை வீடியோக்களை எடுத்து பிறகு அந்த வீடியோக்களை காட்டி மீண்டும் அவர்கள் மீது பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்துவது, வர மறுத்தால் பிளாக்மெயில் பண்றது, மிரட்டுறது, இதை எடுத்து வெளிவிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது, இப்படி தொடர்ந்து ஒரு கொடூரமான ஒரு அக்கிரமமான செயலை தொடர்ந்து வந்து செய்து கொண்டிருக்கிறார் இந்த நபர். இப்படி பலரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த ஒரு பெண் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா, இன்னும் பலரும் இதுல வர இருக்காங்க. அத்தனை வீடியோக்கள் அதுல இருக்கு. இப்ப என்ன சிக்கல்னா, தானும் அதுல அந்த வீடியோல இருக்கும், நபரோட வீடியோல இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பெண்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. வெளியே நம்மளோட பேசி பழகினாலும் கூட உள்ள எப்படிப்பட்ட ஒரு நரக வேதனை இருக்கும். ஒருத்தரோடு பழகி ஒரு பெண்ணோட பழகி அந்த வீடியோவை எடுத்து அதை காட்டி மிரட்டி மீண்டும் அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு அழைக்கக்கூடிய இப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க விஜய் சார் அப்படின்றதா நம்முடைய பிரதானமான முக்கியமான கேள்வி. மேடையில பெண் பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு மேடைக்கு மேடை தேர்தல் பிரச்சாரத்துல பேசிய விஜய் கட்சியில இந்த ஒரு வாரத்துல மட்டுமே தாவேகாவுடைய நிர்வாகிகள், தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர், தாவேகால இருக்கக்கூடிய ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் நடந்த நாள் இருக்கு இல்லையா, அன்றைக்கு சென்னையில ஒரு தாவேகாவுடைய இன்னொரு பொறுப்பாளர் அப்படின்னு பாலியல் குற்ற சம்பவங்கள்ல எப்படி தாவேகாவை சார்ந்த இத்தனை பேர் வராங்க. பாலியல் குற்றச்சம்பவம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இல்ல தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு. நம்ம எடுத்து பார்ப்போம் பின்புலம் என்னவாக இருக்குன்னு. ஆனால் கடந்த இந்த ஒரு மாத காலமாக இந்த பாலியல் குற்றச்சாட்டு
பின்புலத்தில் பெரும்பாலாக இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள், தாவேகா பொறுப்பாளர்கள். அப்படின்னா இவர்களுடைய அமைப்பு என்னவாக இருக்கிறது? என்ன தண்டனையை தலைவர் இன்னைக்கு முதல்வர் விஜய் கொடுக்க போகிறார்? ஊருக்கெல்லாம் பாடம் எடுத்தார் இல்லையா மேடையில, இன்றைக்கு அவர் கட்சியில அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் துணிச்சலாக ஒருத்தர் 50 வீடியோ, அந்த அம்மா 8000 வீடியோ எடுத்திருக்கான். தாவேகாவுடைய தீவிர விசுவாசி ஆதரவாளர் 50 வீடியோ எடுத்திருக்காரு. இதற்கு கூட கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம முட்டு கொடுக்கிற ஒரு கும்பலை நம்ம பார்க்க முடியும். இதற்கும் எது நடந்தாலும் எது செய்தாலும் அதற்கு முட்டு கொடுக்கக்கூடிய அந்த கும்பல் இன்றைக்கு தாவேக்கால இருக்கவங்க இத்தனை பேர் சிக்கியிருக்காங்களே, இதற்கு கொடுக்கக்கூடிய முட்டு என்ன அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? இதுதான் சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு மேடைக்கு மேடை பேசிய முதல்வர் விஜய் முதல்ல தன் கட்சியில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தன் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களால பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு தனி மனித ஒழுக்க பாடத்தை அவர் முதல்ல எடுத்தாரா தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அப்படின்ற கேள்வியை தான் மக்கள் கேட்டிருக்காங்க. கடுமையான தண்டனைன்னு சொன்னீங்களே விஜய் அவர்களே, சிங்கப்பெண் அதிரடிப்படையில அமைச்சிருக்கீங்க இல்லையா? இன்றைக்கு நீங்க எடுக்க போறிய கடுமையான தண்டனை என்ன? நீங்க என்ன தண்டனை எடுக்க போறீங்க? இந்த தவறுகளை நீங்க எப்படி தடுக்க போறீங்க? தாவேக்கால இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்றாங்க, உங்க கட்சியில இருக்கவங்க தான். நீங்க எப்படி அடைச்சு பேச போறீங்களா? அவங்களுக்கு தனி மனித ஒழுக்கம்னா என்ன, முதல்ல ஒழுக்கம்னா என்ன, ஒழுக்கத்தோடு இருக்கிறது என்ன அப்படின்னு நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இந்த பொள்ளாச்சியை போல கிட்டத்தட்ட ஏறக்கூடிய அதுக்கு நிகரான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் கட்டாயம் முதலமைச்சரே பேச வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்து. தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.